வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நீதிமன்றம்னா தீர்ப்பு தான் சொல்லணும். நாட்டாப்ப மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. முதல்ல ஆதாரத்தை காட்டுங்க. நடிகர் கமல் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? சீமான் அதிரடி. வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக இருப்பவர் தான் கமலஹாசன். இவர் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியின் போது தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொன்னார். இது கர்நாடகாவில் சர்ச்சையாக மாறிய நிலையில் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த கர்நாடகா முதல்வர் சித்தராமையா முதற்கொண்டு பலருமே வலியுறுத்தி வராங்க. அதோடு கர்நாடகாவில் தக்லை திரைப்படத்தை வெளியிட முடியாது அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. இதன் காரணமாக கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் படத்தின் மீதான தடையை நீக்கணும் அப்படின்னு நடிகர் கமலஹாசன் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் கமலஹாசன் என்ன வரலாற்று அறிஞரா? சமூகத்தில் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனையை அப்போதே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதனால மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் தக்லை திரைப்படத்தை இங்கே வெளியிட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதற்கு தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே கண்டனம் தெரிவித்து வராங்க. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கர்நாடக நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். கன்னட மொழி குறித்து நடிகர் கமலஹாசன் தவறா எதுவுமே சொல்லலை. தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் வரவில்லை என்றால் எதற்காக அதை பெரிதுபடுத்தணும்? ஏன்னா உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, ரோசம் வருது. தமிழில் இருந்து கன்னடம் வந்தது என்பதை ஏற்பதற்கு அவர்களுக்கு ஈகோ. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து உருவானதுதான் கன்னடம். நடிகர் கமலஹாசன் வரலாற்றை படித்தவர். கன்னட மொழி குறித்த கமலஹாசனின் கருத்தில் எந்தவித தவறுமே கிடையாது. கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் இங்கு தக்லை திரைப்படத்தை பார்க்கட்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் கமலஹாசனுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஓடிடியில் தக்லை திரைப்படம் வெளியானா அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி தடுப்பாங்க? இந்த விவகாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அமைதி காப்பது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் கமலஹாசனை பார்த்து நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா அப்படின்னு அந்த நீதிமன்றம் கேட்டுச்சுல்ல, அதற்கு திரு சீமான் என்ன நீதிபதிகளை பார்த்து கேட்கிறாருன்னா, நீங்க என்ன வரலாற்று வல்லுநர்களா? நீதிமன்றம் தீர்ப்பு தான் தரணும். நாட்டம மாரி பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது. தமிழ் மொழியில் இருந்து கன்னட மொழி உருவாகவில்லை என்றால் முதலில் சான்றுகளையும் ஆதாரங்களையும் காட்டுங்க. உங்க மொழியோட கன்னட மொழியோட வரலாறு என்ன? அதில் ஏன் தமிழ் மொழி கலந்துருக்குது? தமிழ் வார்த்தைகள் எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான தமிழ் வார்த்தைகள் அதில் எப்படி வந்துச்சு? அதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐயா, அப்படியே திருவண்ணாமலையில் இந்த தெலுங்குக்காரங்க அட்டகாசம் தாங்க முடியல. ஃபுல்லாக தெலுங்குல போர்டு வச்சுக்கிட்டு தெலுங்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கும் ஏதாவது தக்க பதிலடி எல்லாரும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.